என் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலும் எதை கேட்டாலும், அந்த வார்டை மென்ஷன் பண்ணி, எதை கேட்டாலும், என்ன கேட்டாலும் எதை கேட்ட. இங்க பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 5 என்ன சொல்றாரு பார்க்கலாம் ஆண்டவர். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்க சொன்னாருல்ல, நாம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். ஆனா இங்க என்ன இங்க மென்ஷன் பண்றாரு பாருங்களேன். அதை எழுதின யோவான் தான் இதையும் எழுதுறாரு. நாம் எதையாகிலும், எதை கேட்டாலும் சொன்னவர், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15ஆம் வசனம், நாம் எதை கேட்டாலும், அல்லேலூயா, அப்படி கேட்கும் போது அவருடைய சித்தத்தின்படி கேளு. அவர் சித்தத்தின்படி கேளு. உன் வீட்டுக்கு என்ன தேவையோ அது கூட அவருடைய சித்தத்தின்படி கேளு. எப்படி கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட? எத்தன்படி கேட்கணும் சொல்லுங்க. எதை கேட்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் உங்களுக்கு கிடைக்குமா? இன்னொரு வசனம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். உட்காருமா அம்மா, தயவுசெய்து போன் எடுத்துட்டு போகாதீங்க, பிரேயர்ல உட்காருங்க. சரி, ஓகே 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 ஓகே. யோக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீ எதையாவது கேட்கறல, அவர் சித்தத்தின்படி எப்படி கேட்கறதுக்கு எப்படி திரும்ப சொல்றாரு ஆண்டவரு? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். நீ கேட்கும் போது உங்க சித்தத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்க சித்தமான வாழ்க்கை என் பிள்ளைக்கு அமையட்டும். உங்க சித்தத்தின்படி எங்க வீடு கட்டப்படட்டும். உங்க சித்தத்தின்படி என் குடும்பம் நிக்கட்டும். உங்க சித்தத்தின்படி என் பிள்ளைகள் படிப்புகள் அமையட்டும். உங்களுடைய சித்தத்தின்படி எங்க வாழ்க்கை அமையட்டும். அப்படி கேட்கணும். ஆண்டவர் சொல்லு, என் நாமத்தினால் எதை கேட்டார்? எதெல்லாம் தெரியுமா ஆண்டவர் தருவாரு? நான் வியாதியா இருக்கிறேன், சுகம் தருவார். பிரச்சனைல இருக்கிற விடுதலை தருவார். ஆனா வாழ்க்கை வாழும் போது உங்க சித்தத்தின்படிதான் நான் வாழுன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏசப்பா உங்க சித்தமானா என்னை சுகமாக்குங்க அப்படி கேட்காத. அதை தைரியமா கேட்கலாம். இயேசுவே என்னை சுகமாக்குங்க, அது தைரியமா கேட்கலாம். இயேசுவே எனக்கு கடன் பிரச்சனைக்கு அதை மாற்றுங்க, எனக்கு கடன் வாங்காதபடி வாழ எனக்கு உதவி செய்யுங்க, அதை தைரியமா கேட்கலாம். ஆனா ஒரு காரியத்தை செய்யும் போது அது வாழ்நாள் முழுவதும் உன்னோடு பயணிக்க போற ஒன்றானால் அதை உனக்கு சித்தமானு கேட்கணும். என்ன கேட்கணும்? உனக்கு சித்தமா ஆண்டவர் அப்படின்னு எனக்கு கொடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கொடுங்க ஆண்டவர். இது உங்களுடைய விருப்பம் தானே, அது எனக்கு கொடுங்க ஆண்டவர். வாக்குவாதத்துக்கு இடம் கொடாது இருங்கள். வீட்டுல வாக்குவாதம் பண்ணாதீங்க. எதையாகிலும் கேட்டாலும், எதை கேட்டாலும் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேளு, கர்த்தர் கொடுப்பார். ஆனா வாக்குவாதம் பண்றாங்களா? விட்டுன்ற நான் புரியாம வாக்குவாதம் பண்றாங்க, விடு. சில பேர் திமிர்ல வாக்குவாதம் பண்ணாங்க, விடு. தனக்கு தான் எல்லாம் தெரியும், விடு. அவங்கள ஒரு நாள் வழி அவங்க தான் அனுபவிப்பாங்க, நாம இல்லை. ஏமே பக்கத்துல பார்த்து சொல்லு, அவங்க தான் அனுபவிப்பாங்க, நீ இல்லை. சொல்லு பக்கத்துல, கையை பிடிங்க. கையை கொடுத்தாங்கன்னா பிடிக்கணும். அதுல என்ன பிடிக்கிறது ஒரு பெரிய சங்கடமா இருக்குது உங்களுக்கு? உங்க கையில இருக்கிறது பைய வாங்கிக்க போறாங்க அவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் என்ன சொன்னு எனக்கு மறந்து போச்சு. என்ன சொன்ன? அவங்க தான் அனுபவிப்பாங்க, நீங்க இல்லை. வாக்குவாதம் பண்றவங்கள அப்படியே விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, மனம் திரும்பட்டும். ஆனா மனம் திரும்பாத பட்சத்துல வர தீங்க அவங்க தான் அனுபவிப்பாங்க. நீ சுகமா இருப்ப, மற்றபடி நீ சுகமா இருப்ப. நீ நினைக்கலாம், பாஸ்டர் என் பிள்ளையாச்சே, கெஞ்சி ஆண்டவர் கிட்ட, ஏசப்பா அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரை. அவனை என்ன பண்ணாதீங்க, கையை விடுங்க, அவனை விட்டுறாதீங்க, அவளை விட்டுறாதீங்க ஆண்டவரை. கர்த்தர் ஒன்னும் கல்லஞ்சக்காரர்ல எடுத்தும் கவுத்தம் செய்யறவர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்க என்ன பண்ண உன் பிள்ளை அடங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்துல நிலை ஒரு ஒன்னஸ் இல்லைன்னா குடும்பம் நிக்காது. மார்க்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாருல, நீங்கள் இந்த பூமியில இருவர் ஒருமனப்பட்டால் என் பிதாவினால் அது. அப்ப ஒருமனம் எவ்வளோ பெரிய காரியத்தை கடவுள் கிட்டதே வந்து கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. கடவுள் கிட்ட இருந்தே ஒரு விடுதலை வாங்கிட்டு வந்துட முடியும். ஒரு மனமா ஜெபமானா கடவுள் கிட்ட இருந்து சுகத்தை வாங்கிட்டு வந்துட முடியும். ஒரு மனமா ஜெபமானா கடவுள் கிட்ட இருந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்க முடியும். எல்லா கடன் சுமை, போராட்டம், எல்லா பிரச்சனையில இருந்து நம்மளால விடுதலையோடு வாழ முடியும். ஆனா ஒரு மனம் இருக்கா?
என் சம்பளம், என் பணம் எனக்கு தனியா செலவுக்கு வேணும். அல்லேலூயா. அப்புறம் எங்க அங்க ஒண்ணு, அப்புறம் எப்படி நீங்க ஒண்ணா உட்காந்து ஜெபம் பண்ண முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவை அப்படி சிந்திக்கணும். எப்படி தேவை? இது நமக்கானது, இது நம்முடைய குடும்பத்துக்கானது, நம்முடைய பிள்ளைகளுக்கானது. இப்போ நான் வீட்டுல சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முடிக்க போறேன், ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆசாரியர்கள் எல்லாம் யோசுவா மோசே மரித்த பிற்பாடு யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிறாங்க. யோர்தானை கடந்துதான் கானான் தேசத்துக்கு போகணும். இப்ப போக வேண்டியது 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கானானை கடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை. எத்தனை லட்சத்துக்கு அதிகமான மக்கள்? எத்தனை லட்சத்துக்கு அதிகமான மக்கள்? இப்ப இந்த 20 லட்சம் மக்களும் யோர்தானை கடந்து போகணும். எல்லாம் வாலிப பிள்ளைகள் இல்ல, வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, நடுத்தர வயதுடையவர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கால்நடைகளும் இருக்கிறது. என்ன இருக்குது? கால்நடைகள். ஒட்டகம் இருக்கிறது, மாடு இருக்கலாம், ஆடு இருக்கலாம், கழுதை இருக்கலாம். இப்படி ஏராளமான பொருட்கள் அவங்க கொண்டு போயிடுச்சுக்கிறாங்க. இப்போ உடனே இது ஆற்றை கடப்பதற்கு இவங்க கரை கட்ட முடியாது. என்ன பண்ண முடியாது? கரை கட்ட முடியாது. அவ்வளவு பெரிய ஆத்துல நம்ம என்ன பண்ண, தண்ணியில அது ஆத்துல கரை கட்டலாம். யோர்தான் பிரகவித்து ஓடி வருகிற நாட்கள். எப்படி? அப்படி வெள்ளம் புரண்டு போயிட்டே இருக்கிற நாட்கள். இப்போ என்ன பண்ண முடியாது? கரை கட்ட முடியாது. இதுக்கு மேல இப்ப நவீன மேம்பாலங்கள் கட்டிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? நவீன மேம்பாலங்கள் கட்டிடுவாங்க, அல்லது மிதக்கும் மேம்பாலங்கள் கட்டுவாங்க, இல்ல தொங்கு மேம்பாலங்கள் கட்டிடுவாங்க. இல்லையாட்டி போனா என்ன பண்ணுவாங்க? நல்ல குயிக் காங்கிரீட், அந்த குயிக் செட் அப்படி சொல்லுவாங்க. காங்கிரீட் எல்லாம், இந்த குயிக் செட் காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க? கம்பியெல்லாம் போட்டு டக் டக்குன்னு போட்டா உடனே செட் ஆயிடும். அப்படியே செட் பண்ணி ஒரு 2 மாசத்துல என்ன பண்ணலாம்? மேம்பாலம் கட்டலாம். ஆனா ஒரு மனம் இருக்குது போறா, அது மிகப்பெரிய மேம்பாலத்தை கட்டுச்சு. கையை தட்டி ஆண்டவர். ஒரு மனம் இருக்குது, மிகப்பெரிய காரியத்தை கொண்டு வந்துச்சு. 4 ஆசாரியர்கள் வேதத்தில் இருக்கிறது. யோசுவா புஸ்தகத்துக்கு போலாமா? இந்த வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். மூன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9, 10 வசனம் வாசிங்க. பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும் போது யோர்தானை நில்லுங்கள். பாருங்க, 15 இருந்து வாசிங்க. அந்த காலம் கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலம். பெட்டியை சுமக்கிற பாருங்களேன், அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தண்ணீர்களின் ஓரத்தில் கால்கள் பட்ட உடனே மேல இருந்து தண்ணி ஓடி வருது இல்லையா? அந்த தண்ணீர் ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்து உப்புக்கடல் எனும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்போது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். 17ஆம் வசனம், சகல ஜனங்கள், சேர்ந்து வாசிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலுந்து நிற்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கையை தட்டி ஆண்டவரை. ஒரு மனம் எல்லா தடையும் உடைச்சிரும். அல்லேலூயா. இவங்க 4 பேர் ஒருமனப்பட்டு உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போய் நிக்கிறாங்க. கரையில முதுகுல நிக்கிறாங்க. ஆனா கடக்கும் போது எங்க நிக்கிறாங்க? அவங்க நடுவுல நிக்கிறாங்க. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க? 16ஆம் வசனம், 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டி சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. 17ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலர் எல்லோரும் கர்த்தருடைய 17ஆம் வசனம், சகல ஜனங்களும் கர்த்தருடைய தண்ணீர் இல்லாத தரையிலே காலை வைக்கும் போது தண்ணி பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ எங்க நிக்கிறாங்க அவங்க? எதனால சாத்தியம்? இது ஒரு ஒன்னஸ், ஒரு மனம். குடும்பத்துல பிரிவினை இருக்கவே கூடாது. சபையில பிரிவினை இருக்கக்கூடாது. பாஸ்டர் உங்களுக்கு அப்பா, அல்லேலூயா.
ஊழியக்காரன் உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறேன். நம்ம ஊழியக்காரி உனக்கு தாய் ஸ்தானத்துல வச்சிருக்கிறார் கர்த்தர். நாங்க தகப்பன் தாய் இல்லை, எல்லாத்துக்கும் தகப்பன் தான் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. உங்களை 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 வளர்த்தெடுக்கிற வேலையை கர்த்தர் எங்க கையில் கொடுத்துருக்கிறார். சொன்னா கேட்டுக்கணும், கோச்சின் போயிடக்கூடாது. முடிவெடுத்து நான் பிரிவினைக்கு இடம் கொடுத்தேன், உனக்கு தான் லாஸ், எனக்கு இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, பிரிவினைக்கு இடம் கொடுத்தா உனக்கு தான் லாஸ். சபையில உபதேசத்துக்கு எதிராக பிரிந்து போனா, பிரிவினைக்கு இடம் கொடுத்தா அது உனக்கு தான் நஷ்டம். அந்த நஷ்டத்தினால தாங்க முடியாது. கவனிங்க, கவனிக்கு போகும். யோர்தான் ஓரத்துல கால் வச்சான், தண்ணி பிரிஞ்சிருச்சு. கிடக்கும் போது பார்த்தா நடுவுல இருக்கிறாங்க 20 லட்சத்திற்கு அதிகமான மக்களை இந்த 4 பேர் ஒரு மனதோடு பெட்டி சுமந்து கொண்டு போனது. எங்க பெட்டி சுமக்கிறது லேசான காரியம் இல்லை. சும இருக்குமா இருக்காதா? ஒரு 5 கிலோ 10 கிலோ பேகை தூக்கி உங்க தலையில வச்சு இங்கிருந்து உங்க வீட்டுக்கு நடந்தே போன, வண்டியில லிப்ட் கேட்க கூடாது. 10 கிலோ பேகை உங்க தலையில வச்சு இங்கிருந்து என்ன பண்ணும், அவங்க வீட்டுக்கு நடந்தே போகணும்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துல கை இப்படி வரும், கொஞ்ச நேரத்துல இப்படி போகும், மறுபடியும் இங்க வரும், மறுபடியும் இங்க போகும், முடியாது. ஆனா 4 பேரும் தோல்ல வச்சு நிக்கிறாங்க. ஐயா கவனிங்க, 4 பேர் எங்க வச்சு நிக்கிறான்? அப்படியே நிக்கிறான். 20 லட்சம் பேர் கடந்து போயிட்டாங்க. உங்க வீட்டுல ஒரு மனதுக்கு இடம் கொடுங்க. சபையில ஒரு மனதோட ஜெபம் பண்ணுங்க. சபையில ஒன்னஸ் பிரேயருக்கு வாங்க. சபையில் ஆராதனையில எப்பெல்லாம் ஜெபம் நடக்குது வந்துடணும். கர்த்தர் உனக்கு ஒரு நாள், நீயே ஒரு நாள் பைக் ஓட்டின்னு வருவா, கார் ஓட்டின்னு வருவா. கர்த்தர் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை செய்வார செய்ய மாட்டாரா? தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒரு மனதுக்கு இடம் கொடுங்க உங்க வீட்டுல. யாருக்கெல்லாம் பிரிவினை இருக்குது இப்பயே ஜெபம் பண்ணு. ஏசப்பா, எனக்கு என் மருமகளுக்கு, எனக்கு என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 4 மாடு, ஸ்கூல்ல படிச்ச கதை இல்லை, 4 மாடு ஒன்னா இருந்துச்சு. சிங்கத்தால் என்ன பண்ண முடியல? ஒண்ணுமே பண்ண முடியல. உள்ள நரி வந்துச்சு. என்ன வந்துச்சு? குள்ள நரி உள்ள வந்துச்சு. 4ஐயும் பிரிச்சு விட்டுச்சு. எல்லாம் சிங்கத்துக்கு இரையாச்சு. பிசாசு கூட அப்படிதான் பாப்பான். அந்த பாஷை அப்படிதான் சொல்லி திட்டிகிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அவர் உபதேசம் இப்படிதான் இருக்கும். உனக்கு கடிந்து கொண்டே இருப்பார். உன்னை பிரிச்சு விடுறான். நீ போனேன், நரி உங்கள்கிட்ட வந்து பேசுறது யாரு? இது நரி பேசுது. பாம்பு வந்து உங்கள்கிட்ட பேசுது, உன்னை அனுப்ப பாக்குது, பிரிக்க பாக்குது. நீ என்ன பண்ணும்? நீ போறதும் போறேன், பாஸ்ட் 4 வார்த்தை கேட்டு போலாம். அல்லேலூயா. வாய் மேல கர்த்தர் அடிப்பார். அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுச்சு, சந்தோஷ் பாஸ்ட் வாயை கட்டி ஜெபம் பண்ணலாம். இன்னி வரைக்கும் யாயும் காட்ட ஒருத்தனால முடியாது. கையை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. நான் சில ஊழியக்காரங்க வாயெல்லாம் கட்ட முடியாது. ஏன்னா ஊழியக்காரன் யாருக்கு வாயா இருக்கிறான்? அல்லேலூயா. கர்த்தருக்கு வாயா இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை நம்ம அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க. இல்லை, ஓகே. நம்ம பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்க வீட்டுல கணவர் சண்டை போடுறாரா, குடும்பத்தை சாந்தமா பேசணும். அல்லேலூயா. சில டெக்னிக்ல தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்க வேதத்தின் அடிப்படையில். ஆமென். அல்லேலூயா. நீ பாட்டுன்னு நீ பேசுவேன்னா இந்த அம்மா என்ன பண்ண, நான் பாரு உங்க மேல அவர் கோபத்துல என்ன பண்ணுவாரு, உடனே தலைக்காணியை தூக்கி அவ்வளவுதான் உனக்கு அப்படின்பாரு. அந்த அம்மா சமயக்கட்டுல இருந்து என்ன பண்ணும், வணக்கம் அவ்வளவுதான் ஐயா, போச்சா பாத்திரம் போச்சா. அல்லேலூயா. இவ்வளவு அன்பான வாழ்க்கை, சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைங்க. நான் ரொம்ப யோசிச்சு பாக்குறேன் ஆண்டவருக்குள்ள. அதாவது ஒவ்வொன்றையும் நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தின் அளவு வச்சிருக்கிறார். இது இந்த சந்தோஷம் திருமண பந்தத்துல சொல்றேன், குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் ஒரு சந்தோஷம், மனைவி ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்பா அம்மாவே பெருசா நினைச்சுதா கட்சி வரைக்கும் உன் ராஜா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அல்லேலூயா. அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன். சில மனைவிமார்கள் என்ன பண்றாங்களா, தன் கணவன் என்ன பண்றாங்களா, அடிமையாக்கி அடிமைக்கு மனைவியா இருக்கிறாங்க. யாருக்கு மனைவியா இருக்கிறாங்க? தன் கணவரை அடிமைனா மனைவி யார்? அப்போ அடிமையின் மனைவி. சில பேர் என்ன பண்றாங்களா, தன் கணவனார ராஜாவா வைக்கிறாங்களா. என்ன வைக்கிறாங்களா பிரதர்? ராஜாவா வைக்கிறாங்களா. அப்ப இவங்க யாரு? அவங்க ராணி. அல்லேலூயா. நம்மள ராஜாவா வச்சாதான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரு? உங்களை அடிமையா வச்சா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரு? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இப்போ உங்க அதாவது உங்களை அவங்க எந்த ஸ்தானத்துல வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் அவங்க ராணியா அடிமையான்றது. ஆமென். அடிமை எப்போ சந்தோஷமா இருக்க முடியாது. ராணி என்ன பண்ணலாம்? யார் அங்கே கை தட்டலாம். உங்களுக்கு பணிவிடைக்கு ஆட்கள் கொடுப்பார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. மார்க் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒருத்தன் திமிர்வாதகரமா கிடக்கிறான். எப்படி இருக்கிறான்?
திமிர்வாதக்காரன். அவனுக்கு அப்படி படுக்க கை இப்படி ஆள்தான் மடக்க முடியாது அவரால். எழுந்தாலும் எப்படி ஏந்துக்க முடியாது அவனால. இந்த எரிஞ்சு போய் செத்தவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த கை கால் வெறப்பா இருக்கும். இந்த சில இந்த கில் பண்றாங்கல்ல, கொன்னுறாங்கல்ல, அவங்கள செத்துட்டு பிறகு அவங்கள பாருங்களேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, அவங்க உடம்பெல்லாம் வெறப்பா நிற்கும் அப்படி. அது மாதிரி திமிர்வாதம், அது ஒரு வியாதி. காலு கை இப்படி மடக்க முடியாது. அந்த வியாதி இருக்கிறவன 4 பேர் ஒன்னா சுமந்துட்டு போறான். அவன் சுமந்துட்டு போனா இவன் சுகமாயிட்டான். கையை தேடி ஆண்டவரை. 4 பேர் எங்க சுமந்துட்டு போறான்? ஏசப்பா கிட்ட சுமந்துட்டு, ஆண்டவர்கிட்ட சுமந்துட்டு போறான். இங்க பார்த்தா ஜன கூட்டம் மேல திறப்ப ஆக்கி என்ன பண்றான்? உள்ள இறக்கி விட்டான் ஆண்டவர் கிட்ட. இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, இந்த 4 பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தானே, இவனை எதுக்காகவே நம்ம சுகமாக்கணும்னு சொல்லி, உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல சுகமாயிட்டான். கையை தட்டி ஆண்டவரை. என் குடும்பத்தின் ஒருமனம் எனக்கு நன்மை. ஆமென். கணவன் மனைவியின் ஒருமனம், குடும்ப பிள்ளைகளோடு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குள்ள இருக்கிற ஒருமனம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் தெரியுமா? மாமியார் மருமக பிள்ளைகள் ஒருமனம் குடும்பத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வாக்குவார்த்தை இடம் கொடுக்காதீங்க வீட்டுல. தயவு செய்து சொல்றேன், ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறேன், சரிப்பா நீ பேசுறது ரைட்னு விட்டுருங்க. நான் கத்துக்கிட்ட பாடம் அதான். சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன், முடியல விட்டுரு. ஜெபம் பண்ண அவங்களுக்காக. அல்லேலூயா. சண்டையை வளர்க்கறதுக்காக நீ கூட சேர்ந்து வாக்குவாதம் பண்ணாத, விட்டுரு. பிரிவினைக்கு இடம் கொடுக்காத. உன் குடும்பத்தை அழகா வாழணும் தானே கல்யாணம் பண்றோம். சொல்லுங்க, வாழணும் தானே? சந்தோஷமா வாழணும். எப்படி வாழணும்? அதாவது இந்த அம்மாமாருக்கு நிறைய போலியானவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு அச்ச மாதிரி புருஷன் என் பொண்ணுக்கு அமையவே கூடாது. என்ன சொல்லுவாங்க? ஆனா அந்த மனுஷன் கூட வாழ்ந்துக்கின்னு, அந்த மனுஷன் கூட வெளியே போய்க்கின்னு, அந்த மனுஷன் கூட வந்துக்கின்னு, அவர் சம்பாத்தியம் வாங்கி பாக்கெட்ல வீட்டுல வச்சுக்கின்னு செலவு பண்ணிக்கின்னு, வீட்டுக்காரர் எப்படி குறை சொல்றது? எனக்கு கட்சா மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கட்சிடுவே. எவ்வளோ அந்த மனுஷன் இந்த வார்த்தையை கேட்ட எப்படி நொந்துரு வந்தாங்கய்யா. ஏமா அந்த மனுஷன் உன்னை சகிச்சுன்னு இத்தனை வருஷமா கூட இருந்தாரா? இருக்கிறாருல்ல அந்த மனுஷன் உன்னை சகிச்சுக்கின்னு. நீ சொல்லணும், என்னை சகிச்சுக்கிற மாதிரி என் பொண்ணு சகிச்சுக்கிற ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும் என் பொண்ணுக்கு. அப்படி சொல்லணும். எங்க வீட்டுக்கார் மாதிரி என்னை எப்படி எங்க வீட்டுக்கார் பார்த்துக்கிறாரோ, கவனிச்சுக்கிறார், அது மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையன். சில பேர் பார்த்துக்கிறேன், சரியான பிசாசு குடிச்ச வாய். அதெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன். எப்படி சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சில அம்மா சொல்றத? என்னைக்காவது எந்த புருஷனாவது தான் பொண்டாட்டி பார்த்து சொல்லி, எனக்கு அமைஞ்ச மாதிரி என் பொண்டாட்டி, எனக்கு ஒரு பொண்ணு அமைஞ்ச மாதிரி என் பிள்ளைக்கு அந்த மாதிரி பொண்ணு அமையக்கூடாது சொல்லுவானா? எந்த ஆணாவது தன் மனைவிய மோசமா ஒப்பிட்டு தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு மனைவி அமையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பிரதர்? ஆனா மனைவி மாதிரி என்ன பண்றாங்க? சொல்றாங்க, அந்த ஆள் மாதிரி என் பொண்ணுக்கு வாழ்க்கை அமைஞ்சிடவே கூடாது, எனக்கு அமைஞ்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஏமா அந்த ஆள் கூட தான் கஷ்டப்பட்டுக்கிற, அந்த ஆள் தான் உன்னை சுகமா வச்சிருக்கிறார், அந்த ஆள் தான் 2 குழந்தை, அந்த ஆள் நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றீங்க, அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்பனா நீ 2 பேரும் கருத்தால பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், கணவன் மனைவியா. அதனாலதான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியல. எல்லா நேரம் உங்களை புரிஞ்சு கணவர் நடந்துக்க மாட்டார். நீங்க எத்தனை தூரம் கணவரை புரிஞ்சு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க? குடும்பத்துல பிள்ளைகளுக்கு நல்லா கவனிக்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்க பிள்ளைகள் ஒழுங்கா வளர்றதுக்கு காரணம். பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற பட்டணமும் வீடும் நிலை நிற்காது. உங்களால் நிற்க முடியாது, வாழ முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, ஒரு லெவலுக்கு எழுந்துக்க முடியாது. நீங்க சுகமாய் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த போன வாரம் இந்த பிரசங்கத்தை புதன்கிழமை சிஸ்டர் வீட்டில் பேசினேன். அதே பேசணும், கொஞ்சம் கூட மாற்றி பேச நிறைய பேசியிருக்கேன். சொல்லுங்க, தலையாட்டினா என்ன அர்த்தம்? ஆமா, அல்லேலூயா. அன்னைக்கு பண்ணதை விட இன்னைக்கு நிறைய கூட சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிதானே சிஸ்டர்? மாற்றி எதனா குறைச்ச சொல்லிட்டேன்னா? அங்கே சொன்னதை விட கொஞ்சம் அந்த விஷயங்கள் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்தாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. எப்படி இருக்கணும்? நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஆமென். இப்போ என் குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கணும் ஆண்டவரே. உண்மை தேடுகிறதுல சபைக்கு குடும்பமா வரணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண டிசம்பர் மாசம் முடியறதுக்குள்ள பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. கையை தட்டி ஆண்டவர். நீங்க பிரிவினைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல படிச்ச கதை தான் ஞாபகத்தில் வச்சு. சிங்கம் உங்களை சாப்பிட்டு என்ன பண்ணும்? பிரிஞ்சு போயிடுவீங்க, நிலைநிற்க முடியாது. ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. இன்னொரு 10 வருஷம் கூட ஒரே வீட்டில் இருக்கலாம், 20 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கலாம். ஆனா உங்க வீட்டில் ஒரு வளர்ச்சி பார்க்கவே முடியாது.
உங்க வீட்டில் ஒரு ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது. பிரிவினையோடு இருக்கிற வீட்டில் நிம்மதியாக ஒரு நேரம் சாப்பாடை சாப்பிட முடியாது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருந்தால் என்ன ஆகிறது? தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை இருந்தால் என்ன ஆகிறது? நீங்க உங்க பிள்ளைகளை சந்தோஷமா தானே பெற்றெடுத்தீங்க. உங்க பிள்ளைகள் அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷமா தானே கட்டிக்கிட்டீங்க. திருமணமானவங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க தானே உருவாக்கணும். ஏங்க ஒரு செடி மாதிரிங்க அது. திருமண வாழ்க்கை எப்படி அது? அந்த செடிக்கு நீங்க என்ன பண்ணோம்? உங்க உறவு ஒரு செடி மாதிரி. என்னது? முடிச்சிடலாம். உங்க உறவு என்னது? கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி அது? வேற செடி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செடியை நடுறீங்க. அந்த உறவு கணவர், ஏய் தண்ணி ஊத்து, ஏய் அதை பார்த்துக்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவ ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்து கவனிக்கணும். ஏமா தண்ணி ஊத்துனியம்மா, ஏமா மறந்துட்டேன், நான் தண்ணி ஊத்துறேன் நீ செடிக்கு. அந்த உறவுல யாரோ ஒருத்தர் பலவீனப்படும் போது இன்னொருத்தர் தாங்கணும், அன்பா பேசணும், வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளணும். மனைவி கணவன் கேட்ட கணவனோட பலவீனத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நீங்க ரெண்டு பேரும் தான் லைஃப். உங்க அப்பா உங்க அம்மா சீக்கிரம் டெத்து. வயசாயிடுச்சு இல்லை அவங்களுக்கு, 100 வருஷம் உயிரோட இருக்க போறாங்க அவங்க. அல்லேலூயா. அடுத்து 40-50 வருஷம் இந்த ஆள் கூட தான் வாழ்க்கை ஓட போகுது இல்லையா? 30, 40, 50 ரெண்டு பேருக்கும் உடம்புல தெம்புந்தான். இன்னும் நீங்களே கூட நீங்க என்ன பண்ணுங்க, 50 வருஷம் முழுசா சில்வர் ஜூப்ளியா? ஏன்னா அது 50 வருஷத்துக்கு என்ன சொல்லுவாங்க பிரதர்? வெள்ளி விழா, பவள விழா, வைர விழான்றாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஜூப்ளியா? அல்லேலூயா. உங்களுக்கு 50வது கல்யாண நாளை கொண்டாடிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. அந்த செடியை நீங்க வளர்க்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலி அடைக்கணும். உங்க உறவுக்குள்ள இன்னொருத்தன் உள்ள வந்துடக்கூடாது. எங்க மாமா இருக்கிறாரு தெரியுமா, எங்க அப்பா இருக்கிறாரு தெரியுமா, எங்க அம்மா இருக்கிறாரு, இன்னொருத்தர் உள்ள கொண்டு வந்துடாது உங்க குடும்ப உறவுல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ கற்றுக் கொடுத்து வாழணும். நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சந்தோஷமா இருறான்னு கொடுத்துருக்கிறார். கடவுளா எனக்கு பையன் ஆண் மட்டும் போதும், ஆதா மட்டும் போதும் நினைச்சதா ஏவாளை கூட என்ன பண்ணிருக்க மாட்டாரு, படைச்சிருக்கவே. அதான் தப்பா போச்சு. ஆண்டவர் படிச்சது தப்பு இல்லை, அவ பண்ணதுதான் தப்பு. பிரிவினைக்கு இடம் கூடாது இருங்க. அந்த செடியை நீங்க வளர்க்கணும், வேலி அடைக்கணும், இன்னும் வேலி அடைக்கணும், கொத்தி எருப்போடணும், அப்படியே வளர்த்துட்டே வாங்க. அந்த உறவு கட்டி எழுப்பப்படாது. வேறுன்ற அந்த மரம் எப்படி வேரூன்றி நிலத்தை பிடித்து கொள்ளுதோ அது போல உங்களுக்கு அன்பு பிடித்து கொண்ட உடனே அது நல்ல பூத்து காய்த்து கனி தந்து வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றி தரும். எடுத்த உடனே ஒரு செடியை நட்ட உடனே போய் காலையில நட்டு சாயங்காலம் போய் கனி எதிர்பார்க்க முடியாது. மாங்காய் மரத்தை நட்டுட்டு நான் இன்னைக்கு நட்டுட்டேன், நாளைக்கு சாயங்காலம் போய் பார்க்கறேன், மாங்காய் மரமே எங்க கனியை காணும், மாம்பழத்தை காணும், நடக்குமா? ஒரு 2-3 வருஷமாவது ஆகணும். சில பேர் சொல்லுவேன், நிறைய பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை வேண்டாம் சொல்லுவேன். எப்பா கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் உங்களுக்குள்ள சண்டை இருக்குதான் செய்யும். என்ன வரணும்? சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள ஜாலியா சண்டை வரணும். என்ன வரணும்? கணவன் மனைவிக்குள்ள என்ன வரணும்? பாத்திரம் பறக்கிற அளவுக்கு இல்லை. என்ன பறக்கிற அளவுக்கு இல்லை, பாத்திரம் பறக்கிற அளவுக்கு சண்டை நான் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன நெருடர்கள் வரணும். அது நமக்கு புரிதலுக்கான உதவி. கணவன் ஏன்னா அடுத்து 30 வருஷம் 40 வருஷம் ஒரே ஆள் கூட வாழ போறோம்ல, சந்தோஷமா வாழ தேவையில்லையா? அல்லேலூயா. சின்ன நெருடர்கள் வரணுங்க. அல்லேலூயா. அதை நீங்க சண்டையா வளர்த்துருக்கூடிய, நீ போய் இப்படி சொல்லிட்டியே, இரு நான் உனக்கு வச்சு கொட்டினுக்கிறேன், அப்படிதானே சொல்றாங்க. நம்ம சபையில் இருக்கிறவங்க யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாராவது உங்க கணவன்மார்களுக்கு அப்படி சொன்னீங்களா முன்னாடி? சிஸ்டர் வீட்டுக்கார பார்த்து கல்யாணம் அப்போ உங்க